இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சோஷியல் அப்ளிகேஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர், இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் அதோட ப்ரொஃபைல் பிக்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் உங்களுக்கு எல்லாமே முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்படுத்திருவீங்க. ஒருவேளை உங்களுடைய சோஷியல் அப்ளிகேஷனில் உள்ள ப்ரொஃபைல் பிக்சர் ரைட் சைடில் ஆரம்பித்து லெஃப்ட் சைடில் முடிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சோஷியல் அப்ளிகேஷனில் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் உங்கள் ஃபோனில் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்பட்றேன். அதுக்கு வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் ஆரம்பித்து ரைட் சைடில் முடியும். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆரம்பித்து லெஃப்ட் சைடில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது எப்படி சாத்தியப்படுது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து அபவுட் ஃபோன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பில்டிங் நம்பர் இருக்கும், இதை வந்து 7 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா டெவலப்பர் மோட் ஹேஸ் ஆல்ரெடி டர்ன் ஆன் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் பேக் போங்க. பேக் போனதுக்கப்புறம் மறுபடியும் பேக் போங்க. இதில் அபவுட் ஃபோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் போய் நீங்கள் எந்த பகுதியில் நீங்கள் வந்து ஒரு ஃபீச்சரை எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் இருக்கும், அதில் ஃபோர்ஸ் RTL லே அவுட்னு இருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணோன்னா லெஃப்ட்டில் உள்ளது எல்லாமே ரைட்டில் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபியூச்சர் இல்லை. நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராயரில் டேப் பண்ணுங்கள். இதில் உங்களோட சோஷியல் அப்ளிகேஷனை டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா ப்ரொஃபைல் இமேஜும் ரைட் சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதில் வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய யூடியூபுக்கு போங்க. மறுபடியும் யூடியூப்பில் போயிட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் எல்லா ப்ரொஃபைல் பிக்சரும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாமே ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வசதியை வந்து உங்கள் ஃபோன்லேயே டெவலப்பர் மோடில் ஆப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து கண்டுபிடிச்சி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஃபியூச்சர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.